அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரெய்னாலியோ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் என்னுடைய ஒய்ஃபோட பர்த்டே ப்ளஸ் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் நாங்கள் செய்த குட்டி குட்டி அலப்பறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில் என்ன ஒரு காஸ்ட்லி சுமல். இந்த ட்ராவலை நம்ம வத்தலூர்லேருந்து தேவதானப்பட்டியில் உள்ள காமாட்சி அம்மன் கோயில் வரை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதுனால பூ கேட்டாங்க. ஸோ காளியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கடையில் பூ வாங்கினோம். அந்த அம்மா எங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுனாங்க. அப்புறம் என்ன, மேரேஜுக்கு கிஃப்ட் வாங்கத்தான் வந்தோம். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ப்ளஸ் என்னோடய ஒய்ஃப் வந்தோம். இந்த கிருஷ்ணா ராதாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ இன்னும் இருந்தால் காட்டுங்க அப்படின்டா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என் மனைவி குழந்தையாக மாறிய தருணம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். கிஃப்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பவும் பைக்கில் ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊருக்கு அடுத்து தான் ஃபேமஸான சென்றாய பெருமாள் கோயில் இருக்கு. அதுக்கு போகிற வழியிலே ஈடன் கார்டன் ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலுங்க. பக்கத்தில் கட்டாம்பட்டி கம்மாய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கம்மாய் வத்தி போகிறப்பெல்லாம் நாங்கள் உள்ள கிரிக்கெட் விளையாடுற ஞாபகம் அப்படியே வந்து. கட்டாம்பட்டியை தாண்டோம்னா பாய் ஸ்டவுன் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரிஸ் தாங்க நிறையா இருக்கும். இந்த நர்சரியில் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அல்லது தோட்டத்துக்கு தேவையான செடிகள், மரங்கள், பூச்செடிகள் நிறையா இருக்கும். நீங்கள் இங்கிட்ட வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் நர்சரிக்கு விளம்பரம்லாம் பண்ணலங்க, போகிற வழில பார்த்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். தான் பார்த்தீங்கன்னா நர்சரி. அப்படியே போயிட்டு இருந்தோம். நான் என் ஒய்ஃபு பைக்கில் போகும்போது பாட்டு பாடிட்டே தாங்க. பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பார்வை தேடி ஓடி வந்த காடை அல்லவா. அதுக்கப்புறம் பாட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி, அப்பு டவுனு வாழ்க்கையில வந்து போகுண்டி. அப்படியே பழைய நினைவுகளோடு என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே போகுது. தேவதானப்பட்டி அரிசி கடை ஸ்டாப்ல இருந்து ரைட் சைடு திரும்பி உள்ள வந்தோம்னா அதுதான் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறக்கூடிய பாதை. நம்ம காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படியே பசுமையை ரசிச்சுக்கிட்டே ஒரு வழியாக கல்யாணம் நடக்கக்கூடிய மகாலை தேடி வந்துட்டோம். இவர் தான் என்னுடைய நண்பர் மிஸ்டர் பாலசண்முகம், லாயராக இருக்கார். கிஃப்ட்டை எடுத்துகிட்டு மகாலுக்குள்ளே கிளம்பிட்டோம். பின்னாடி வர என் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்தாருன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் வந்து என்னுடைய காலேஜ் மேட் தான், ஆனால் என்னுடைய கிளாஸ்மேட் மாதிரியே போலண்ணா. மேடையில் நான் ஏறினதுக்கப்புறம் அவர் பண்ண அலப்புறையை பாருங்கள். நாங்கள் ஸ்டேஜில் ஏறினோடனே மாப்பிள்ளை செம்ம குஷி ஆகிட்டார், காலேஜில் பார்த்த மாதிரியே. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை இந்த பணிவு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அடுத்து எந்த இடம், நம்ம இடம் தான். சாப்பாடில் சாம்பார்ன்ட்டாங்க. ரொம்ப வகுத்தறிச்சலாக போச்சுங்க. அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடனே பாஜி தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது? நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ. டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? சாம்பார் சோறு சாப்பிட்ட வருத்தத்திலே அங்கிருந்து கிளம்பிட்டோம்.